அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். தாவேக்கா ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி தமிழகத்தில் உருவாகியிருக்கு சார். ஒரு மிகப்பெரிய ஒரு விசில் புரட்சியே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். எப்படி சார் பார்க்குறீங்க? அது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. அதை முதல்ல நம்ம சொல்லித்தான் ஆகணும். பட் அதே நேரம் என்னென்னா, இப்பேற்பட்ட ஒரு மௌன புரட்சி நடந்தது பார்த்திங்கன்னா, நமக்கெல்லாம் இன்னமும் கூட ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு தேர்தல் அப்படின்னாலே அந்த கட்சிகள் எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் தங்களுடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போவாங்கங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் விஜய் மக்களை சந்திப்பதிலேயே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. முக்கியமாக அந்த கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி மக்களை அவர் மக்களை சந்திக்க விடாத அளவுக்கு என்னென்ன தடைகளை ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவருக்கு தடைகளை ஏற்படுத்தினாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 234 தொகுதிக்கும் செல்ல முடியாத ஒரு சூழல் விஜய்க்கு ஏற்பட்டது. அதாவது விஜய் அரசியலுக்கு வந்தார், அவர் பின்னால் மக்கள் ஒரு பேரெழுச்சியோடு திரண்டாங்க. ஆனால் இவருக்கு இந்த பிரச்சாரத்தை தொடங்கிய பிறகு அவரால் மக்களை ரீச் பண்ண முடியலையும் போது இப்போ நம்மை போன்றவர்களுக்கே ஒரு சந்தேகம் இருந்தது. அப்போ மக்களே இவர் சந்திக்கலையே, எப்படி இவருக்கு வாக்கு கிடைக்கும், இவரால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே விஜய்க்கு ஒரு 3வது இடம் தான் கிடைக்கும், 2 சீட்டு கிடைக்கும், 4 சீட்டு கிடைக்கும், ஒற்றை இலக்கத்தில் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் வந்தது. ஆனால் அதை நிறைய பேர் நம்பியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு அப்படிங்கிறது அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. சொல்லப்போனால் 75 வருட அனுபவம் கொண்ட விஜயுடைய பாசையில் சொல்லணும் அப்படின்னா பவள விழா பாப்பா, அதுக்கு கூட அந்த அளவுக்கு நம்பர் கிடைக்காத அளவுக்கு இன்றைக்கி தேர்தல் முடிவுகள்லாம் இருக்குது. உண்மையிலே ஒரு பெரிய ஆச்சரியம்தான். இந்த எழுச்சிக்கு காரணம் திமுக மீது இருக்கக்கூடிய கோவம்னு எடுத்துக்கலாமா, இல்லை விஜய் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாமா சார்? அதாவது என் பார்வையில் பார்த்திங்கன்னா, இதற்கு இந்த 2 காரணங்கள் தவிர இன்னொரு காரணமும் இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். விஜய் மீதான அபிமானத்தில் அவருக்கு வாக்களித்தது பெரும்பாலான ஆட்கள், அதில் மாற்றமே இல்லை. இன்றைக்கு இளைஞர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், விஜய் மீதான அபிமானம் காரணமாக தான் வாக்களித்தாங்க. தங்கள் குடும்பத்தினரையும் நீங்கள் விசிலுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு ஒரு உளவியல் நெருக்கடியை கொடுத்ததெல்லாம் உண்மை தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ திமுக மீதான அதிருப்தி, அது எப்பயுமே திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த கட்சி மீது மக்களுக்குங்கிறது ஒரு அதிருப்திங்கிறது இருக்கத்தான் செய்யும். அப்போ இவர் வேண்டாம் அப்படின்ட்டு இன்னொருத்தருக்கு போடணும் அப்படின்னு ஒரு கூட்டம் நினைக்கும். இது அல்லாமல் இன்னொரு காரணமாக நான் நினைப்பது என்ன அப்படின்னா, மக்கள் ஒரு மாற்றத்துக்காக காத்திருந்தாங்க. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் ஒரு மௌன பார்வையாளராக அதை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தெரியுது 2 பேருமே மக்கள் பணத்தை சூறையாடுறாங்க. ஆனால் மக்களால் எதுவுமே செய்ய முடியல. என்ன காரணம்னா, இவர் கொள்ளையடிக்கிறாரு, அப்போ இவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா இவரை ஒரு தேர்தலில் தோற்கடிச்சிட்டு இன்னொருத்தரை ஜெயிக்க வைக்கிறாங்க. அவர் போய் 5 வருஷம் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறாரு. அப்போ இவருக்கு ஒரு தண்டனை அப்படின்னா இவரை தோற்கடிச்சிட்டு இவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதுதான் மாறி மாறி நடந்தது. அந்த விஷயத்தை செய்ததும் மக்கள் தான். ஸோ அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இவர்களுக்கு மாற்றாக ஒரு ஆள் வரணும் அப்படின்னு இத்தனை நாட்கள் காத்திருந்தாங்க. அந்த மாற்றாக இன்றைக்கி விஜய் வந்ததும் அவருக்கு இவ்வளவு வாக்குகள் கிடைத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்போ தனி மெஜாரிட்டி இல்லை அப்படின்னும் அடுத்து என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது சார்? இப்போ இந்த உதிரி கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல, இப்போ உதாரணத்துக்கு அதிமுக கூட்டணியில் பாமக இருக்குது. பாமகவுக்கு பெரிய கொள்கையெல்லாம் கிடையாது. அது என்ன கொள்கைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ அவர்களுக்கு நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே வந்துடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு அன்புமணியினுடைய மனைவி சௌமியா நிச்சயமாக வெற்றி பெறுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படி தான் அந்த ரிசல்ட் எல்லாம் இருக்குது. இப்போ அவருக்கு நாங்கள் ஒரு அமைச்சர் பதவி தர்றோம் அப்படின்னா அன்புமணிக்கு வேறு எந்த நிபந்தனையுமே கிடையாது, ஓகே அப்படின்னு அவர் ஆதரவு கொடுத்துருவார். அதுக்கப்புறம் ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம், தேமுதிகக்கு இந்த பக்கம் திமுக கூட்டணியில் சில தொகுதிகளில் வெற்றி கிடைக்குதுன்னு வச்சுக்கோமே, அதில் இப்போ பிரேமலதாவோ அல்லது விஜய் பிரபாகரனோ ஜெயிக்கிறதா வச்சுக்குவோம். அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி அப்படின்னா அடுத்த நிமிஷமே அவங்க திமுக கூட்டணியிலிருந்து
தாவேக்காவுக்கு ஆதரவுங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி 10க்கும் குறைவான ஆதரவு தான் தேவைங்கிறதுனால நிச்சயமாக இவர்களை கொண்டே வந்து அதை செஞ்சிட முடியும். ஒருவேளை இதெல்லாம் நடக்கலை அப்படின்னா இப்போ அதிமுகவே கூட நாங்கள் வெளியிலிருந்து தாவேக்காவை ஆதரிக்கிறோங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துருவாங்க. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, திமுக ஆட்சிக்கு வர முடியாது இன்றைய கட்டத்தில். அப்போ தாவேக்காவுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கும் பட்சம் இப்போ விஜயினுடைய ஆதரவாளர்களுக்கு இவருடைய குட் புக்கில் நம்ம போகலாம். அது ஃபியூச்சரில் நமக்கு உதவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த முடிவையும் அவர்கள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சார், விஜய் வந்து முன்னாடியே கூட்டணிக்கு அழைச்சிருந்தாரு, எங்களுக்குள்ள யாரெல்லாம் வரீங்களோ பவர் ஷேரிங் இருக்கும் சொல்லியிருந்தாரு. அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண கட்சின்னு இந்த ரிசல்ட்டுக்கு அப்போ ஏதாவது பார்க்கலாம்? நிச்சயமாக அதில் என்ன சந்தேகம். இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸ் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணுன்னா தாவேக்காவோடு காங்கிரஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நான் கூட என்னுடைய பழைய பேட்டிகள்லாம் பார்த்தா தெரியும், ஜனவரி 3வது வாரத்தில் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட சொன்னேன், இது வந்து ஒரு ரிலையபிள் சோர்ஸ் சொன்னாங்க அப்படின்னு நான் பேட்டியிலலாம் சொல்லியிருந்தேன். அதை மட்டுமே கட் பண்ணி எடுத்து போட்டு வந்து நம்மளே கலாச்சாங்க. என்னுடைய நண்பர் கூட ஒருத்தர் எனக்கு அந்த வீடியோவை எடுத்து போட்டு, டேய் யாரா அந்த சோர்ஸு அப்படின்னு என்கிட்டே கேட்டான். அந்த சோர்ஸ் யாருன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. திமுகக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, ஆகா இவங்க வந்து தாவேக்காவோட போயிடுவாங்க போல இருக்கு, போவதற்கான மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ரெடி ஆகிட்டாங்க. அப்போ தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த காங்கிரஸ் நிர்வாகிகளையே பாதி பேரை விலக்கி வாங்கி அங்கே ஒரு லாபிங்கை கிரியேட் பண்ணி திமுக கூட்டணியிலேயே நீடிக்கிற மாதிரி பண்ணி அந்த முயற்சியை வந்து தோல்வியடைய வச்சாங்க. இப்போ ஒருவேளை காங்கிரஸ் வந்து அன்றைக்கு எடுத்த முடிவின்படி தாவேக்கா கூட போயிருந்தா மினிமமாக 50 சீட்டுகள் தாவேக்கா கூட்டணியில் காங்கிரஸுக்கு கிடச்சிருக்கும். அந்த 50 சீட்டில் குறைந்தபட்சம் 40 சீட்டில் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ இந்த முடிவுகளில் மிகப்பெரிய அளவில் வந்து அப்செட் ஆகினது யார் அப்படின்னா காங்கிரஸ் தான். அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அழைப்பு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் விஜய் பகிரங்கமாகவே அழைப்பு விடுத்தார். அதை கேட்டு விடுதலை சிறுத்தைகள் அங்கே போயிருந்தாங்கன்னா என்னுடைய கணிப்புப்படி மினிமமாக 20லிருந்து 25 சீட்டுகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு தாவேக்கா கொடுத்துருக்கும். இப்போ அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 சீட்டுக்கு குறையாமல் வெற்றி கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டவர்கள் அப்படின்னா காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தான். சார், நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் பல இடங்களுக்கு பிரச்சாரம் போல் ஆன் அண்ட் ஆஃபாக தான் வந்து போயிருந்தாரு. அதை தாண்டி இவ்வளோ ஒரு மக்கள் எழுச்சி அப்படின்றது வந்து எப்படி சார் எடுத்துக்கிறது? அதாவது விஜய் மீது மக்களுக்கு வந்து ஒரு பேரன்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு சினிமா தான் காரணம். இப்போ நமக்கு வந்து விஜய் பர்சனலாக தெரியும், விஜய் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நாம் வந்து அவர் மீது ஒரு அன்பு வைக்கிறோம், ஒரு மரியாதை வைக்கிறோம். ஆனால் மக்களை பொறுத்தவரை யாருமே விஜய் நேரில் பார்த்ததில்லை. அவர்கள் விஜய் மீது வைத்த அந்த அன்புக்கும் அபிமானத்துக்கும் சினிமா தான் காரணம் என்ன. ஆனால் ஒரு சினிமா நடிகர் மீது ஒரு ரசிகர்கள் வைக்கிற அன்பு இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு விஜய் மீது மக்களுக்கு வந்து இப்பேற்பட்ட பேரன்பு எப்படி வந்ததுங்கிறது நமக்கே ஒரு வியப்புக்குரிய கேள்வி, இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆய்வுக்குரிய கேள்வியும் கூட. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், நிறைய நடிகர்களை பார்த்துருக்கேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஹீரோ கிளம்பி வருவார். இளம்பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அவருக்காக அப்படி துடிப்பாங்க. நான் கூட ஒரு பேட்டியில் சொன்னேன், இந்த இளம்பெண்களின் கனவு தலையணையாக பல ஹீரோக்கள் இருந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் அரவிந்த் சாமி, ஒரு காலகட்டத்தில் பிரபுதேவா, இன்னொரு காலகட்டத்தில் அப்பாஸ் அப்படின்னு அஜித் குமார் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் விஜய் மேல் இந்த மக்கள் வைத்த அந்த அபிமானம் இருக்குல்ல, முக்கியமாக பெண்கள், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவு நாயகனாக பார்க்கவே இல்லை. அந்த விஜயண்ணா அப்படின்னு சொல்கிறதுல இருக்கிற அந்த பேரன்பு இருக்குல்ல, அது உண்மையிலே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் எந்த நடிகருக்கும் கிடைக்காத ஒரு வரம்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கு விஜய்க்கு வந்து ஒரு இவ்வளோ பெரிய உயரத்தை வந்து சாத்தியப்படுத்தியிருக்கு. இந்த வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது வந்து இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ். யாருனே முகம் தெரியாதவங்களாம் வந்து விஜய் அவர்களுக்கு எப்பப்பெல்லாம் நெருக்கடி வருதோ அப்பப்பெல்லாம் வந்து அவருக்காக டிஃபெண்ட் பண்ணி நின்று இருக்காங்க. இந்த சோஷியல் மீடியா கேம்பெயின் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க சார்? எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு? நிச்சயமாக. ஏன்னா இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் ஊடகங்கள் பெரும்பாலும் அரசியல் கட்சிகளால் விலைக்கு வாங்கப்பட்டவை தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் இந்த ஊடகங்கள்லாம் கவனிச்சிங்கன்னா தெரியும், அவர்கள் எடுத்த ஸ்டாண்டு, அவர்கள் விஜய் குறித்து கணித்த கணிப்புகள், இது எல்லாமே தற்செயல் கிடையாது, இது எல்லாமே அசைன்மெண்ட்டு. இப்போ விஜய் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸுங்கிற கருத்து மக்கள்கிட்ட போயிடக்கூடாது. அப்போ விஜய் வந்து ஒரு செல்லாத ஓட்டு, இந்த எலெக்ஷனில் நின்னாலே இவர் 3வது இடத்துக்கு தான் வருவார் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து தொடர்ந்து மக்கள் மண்டையில் திணிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய
உளவியல் சதி இருக்குது. என்னென்னா இவர் தோற்றுருவார் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து சொல்லும்போது ஒரு பாமர வாக்காளனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, தோக்க போகிறவனுக்கு எதுக்கு நம்ம ஓட்டு போகணுன்னு அவன் மைண்டில் தோணிடும். அதை தோன்ற வைப்பதற்கு செய்யப்பட்ட சதி தான் இது எல்லாமே. ஸோ அப்போ மக்கள் நம்பிய ட்ரெடிஷ்னல் ஊடகங்கள் எல்லாமே இப்படி ஒரு வேலையை பார்த்தப்போ விஜய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது சமூக ஊடகங்கள் தான். முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் நேரடியாக எந்த பழக்கமும் இல்லை, வெறுமனே அபிமானம் தான். ஸோ அதை வச்சு அவங்க வந்து பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த தேர்தல் நேரத்தில் நடந்த மோசடியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாரு, அங்கே நடக்கிறது விஜயினுடைய ஒவ்வொரு அசைவும் மக்களிடம் சென்றதற்கு சமூக ஊடகங்கள் தான் காரணம். சொல்லப்போனால் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் ஊடகங்கள் விஜய்க்கு எதிராக இருந்தது. விஜயினுடைய என்ன சொல்ல அந்த புகழ் வெளிச்சத்தை மறைக்கிற வேலையும் அவங்க பார்த்தாங்க. ஆனால் இந்த சோஷியல் மீடியா எந்த திரையும் போடாமல் அதை அப்படியே மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அதெல்லாம் கூட இந்த வெற்றிக்கு வந்து ஒரு வகையில் காரணம் தான். ஸோ அது மாதிரி நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து விஜய் அவர்கள் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. விஜய்லாம் ஒரு ஆளே இல்லை, அவர்களாம் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளர் 10 சீட்டுக்கு மேலே வந்தால் நம்ம அரசியல் பேசட்டே விட்டுன்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்க. இப்போ அவங்களாம் இந்த வெற்றி எப்படி சார் பார்ப்பாங்க? இல்லை, அந்த கேள்வி எனக்கே உண்டு. நீங்கள் சொன்ன மாதிரி பத்திரிகையாளர் என்ற பெயரில் இங்கே பல கைக்கூலிகள் வந்து வேலை பார்த்தாங்க. ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோன்னா, பத்திரிகையாளன் என்பவன் மக்களுக்கு நேர்மையாக இருக்கணும். ஆனால் இவர்கள் எல்லாமே ஒரு கட்சிக்கு விலை போய்விட்டு அவர்களுடைய மவுத் பீஸாக இங்கே இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், விஜய் ஜெயிச்சிட்டா நான் பத்திரிகையாளர் பத்திரிகை துறையை விட்டே போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நான் என்ன கேட்குறேன், நீ ஒரு பத்திரிகைக்காரன், உன் வேலை என்னன்னா இங்கே நடப்பதை அந்த பத்திரிகையில் எழுதி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். யார் ஜெயிச்சா உனக்கு என்ன? விஜய் ஜெயிச்சா என்ன, திமுக ஜெயிச்சா என்ன, அதிமுக ஜெயிச்சானா, யார் ஜெயிச்சா உனக்கு என்ன? அப்போ விஜயினுடைய வெற்றியை கூட உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் இருக்கே அப்படின்னா அப்போ நீ யார்? சத்தியமாக பத்திரிகைக்காரன் கிடையாது, நீ வந்து திமுகவுடைய கைக்கூலி. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் இன்னொருத்தர் சொன்னார், 10 சீட்டு வாங்கினா கூட நான் என்னன்னு கேட்டால் அரசியலே பேச மாட்டேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு பத்திரிகையாளர், அவர் என்னுடைய நண்பரும் கூட, அவர் வந்து நிறைய சர்வேக்கள்லாம் எடுப்பார். கடந்த காலங்களில் அவர் எடுத்த பல சர்வேக்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து சரியாக இருந்திருக்கு. அவர் இந்த தர என்ன சொன்னார் அப்படின்னா, விஜய்க்கு வந்து ஒரு 2 சீட்டு 4 சீட்டு தான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைச்சா நான் எதிர்காலத்தில் சர்வே எடுக்கிறதையே விட்டுருவேன் அப்படின்னு சொன்னார். அவர் எந்த அடிப்படையில் சொன்னார்னு தெரில, இனி சர்வே எடுப்பாராங்கிறதும் தெரியல. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, விஜய் வந்து ஜெயிக்க போகிறது உறுதி அப்படிங்கிறது அவருடைய உள்ளுணர்வுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாலேயே வந்து அதுக்கு வந்து ஒரு கதை கட்டணும், ஒரு ஸ்க்ரீன் பிளே தேவைங்கிறதுனால அவர் என்ன சொன்னார்னா, பாஜக வந்து இப்போ ஒரு சூப்பரான வேலையை பார்த்துட்டாங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் தாவேக்காக்கு போகிற மாதிரி ஒரு இவிஎம்மில் செட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கதையை அவர் சொன்னார். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பாஜக அது செய்கிறாங்க அப்படின்னா அது பாஜகவுக்கு உழுவுற மாதிரி தானே பண்ணிக்கணும், எதுக்கு தாவேக்காக்கு உழுவுற மாதிரி பண்ணணும்? ஸோ அதுவே லாஜிக்காக நம்ம ஏற்க முடியாது. இந்த மாதிரி பத்திரிகையாளர் என்ற பெயரில் இங்கே இருப்பவர்களே விஜய்க்கு எதிராகவும் மற்ற கட்சிகளிடம் பணம் வாங்கி கொண்டு இயங்குபவர்களாகவும் இருந்தாங்க. அவர்களுக்கு இந்த விஜயினுடைய வெற்றிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவுக்கடி அல்லது சம்மட்டி அடி, எப்படி ஒன்றாலும் எடுத்துக்கலாம். விஜய் அவர்கள் குறிப்பிடும் போது போட்டி திமுகக்கும் தாவேக்காக்கும் தான் அப்படின்னு நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த அளவுக்கு வீழும்னு நினச்சிங்களா சார்? அதாவது ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, இந்த தேர்தல் வந்து தாவேக்காவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு விஜய் சொன்னதை தாவேக்கா தொண்டர்கள் வந்து ஒரு உற்சாகத்தோடு ரசித்தாலும், இப்போ நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் என்ன தோணுச்சு அப்படின்னா, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் ஓவராக தான் போகிறாரோ அப்படின்னு தோணுச்சு. அதுக்கடுத்து ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காருங்கிற மாதிரிலாம் இருந்தது. இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது இந்த வெற்றியெல்லாம் ஏதோ ஒரு வகையில் விஜய் கணிச்சு தான் அப்படியெல்லாம் பேசினாரோ அப்படின்னு தோன்றுவதை வந்து தவிர்க்க முடியல. அது நீங்கள் சொன்ன மாதிரி அவர் சொல்கிறாரு, தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னா, மக்கள் மனசில் திமுகவுக்கான அந்த ஒரு இடம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல சார்? அதாவது பார்த்திங்கன்னா, இந்த தேர்தலில் திமுக தோற்பது அதை விட பெரிய அதிர்ச்சி வந்து முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் வந்து குளத்தூரில் தோற்பது தான். அதை வந்து நீங்கள் யாருமே எதிர்பார்க்கல. இல்லை, எத்தனையோ கருத்து கணிப்புகள் வந்தது, ஜூனியர் உடனாக இருக்கட்டும், தந்தி டிவியாக இருக்கட்டும், முதலமைச்சர் ஸ்டாலின் தோப்பார் அல்லது அவர் தொகுதியில் இழுபறி இருக்குன்னு கூட யாருமே சொல்லலை. அந்த அளவுக்கு இவரெல்லாம் ஜெயிச்சிருவார், இவருடைய வெற்றியெல்லாம் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு தான் பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கு அவரே தோற்கிற நிலைமை இருக்குது அப்படின்னா என்ன காரணம்? அப்போ நீங்கள் இத்தனை நாள் செய்த அந்த விளம்பரங்கள் என்ன,
திமுக ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் அது பண்ணோம் இது பண்ணோம் நீங்கள் செய்த அந்த விளம்பரங்கள் எதுவுமே மக்கள்கிட்ட ஒர்க் ஆகலை. அதுக்கடுத்து நீங்கள் உண்மையிலேயே பெண்களுக்கு வந்து நிறைய செஞ்சுருவீங்க. மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், விடியல் பயணம்ங்கிற பேரில் இந்த இலவச பேருந்து கொடுத்ததாக இருக்கட்டும். ஆனால் இத்தனை செய்தும் ஏன் உங்களுக்கு வந்து வாக்குகள் மக்கள் கொடுக்கல? ஏன் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினே தோக்குறார் அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். அதை வந்து திமுக வந்து ஒரு திறந்த மனதோடு அதை வந்து அனலைஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம தான் அதை கொடுத்தோமே இதை கொடுத்தோமே அப்படின்லாம் அவங்க நினைக்கலாம். பட் ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து உண்மையிலேயே அந்த மக்களுக்கு அந்த பயன் போய் சேரணும்னு நினச்சி கொடுக்குறீங்களா, அல்லது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாக்குகள் கிடைக்கணுங்கிறதுனால ஒரு விளம்பர உத்தியாக பயன்படுத்துகிறீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்திங்கன்னா நிறைய விளம்பரங்கள்லாம் வெளியிட்டாங்க. அவர் பார்த்தா பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக, முதியோர்களுக்காக அப்படியே வந்து கவலைப்படுவதாக அந்த விளம்பர வாசகங்கள்லாம் இருக்குது. ஆனால் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். முதலமைச்சர் ஸ்டாலின் நடந்து வர்றாரு. அப்போ ஒரு மூதாட்டி வந்து ஏதோ ஒரு மனு கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அவர் அவங்கள வந்து தள்ளி விடுறாரு. லிட்ரலாகவே நகர்ந்து போன அப்படி தள்ளி விடுறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவர் கொடுக்குற அந்த எத்தனை பத்திரிகையில் கொடுத்த விளம்பரமாக இருந்தாலும் இந்த ஒரு காணொளி போதுமே அது எல்லாத்தையுமே அடித்து காலி பண்ணுவதற்கு. ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாமே கூட அவர்களுக்கு ஒரு எதிரான ஒரு மனநிலையை ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். பல இடங்களில் வந்து தங்களுடைய சாதாரண தொண்டனை நிற்க வச்சு திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களை வந்து விஜய் அவர்கள் வீழ்த்தி இருக்கார் சார். இத்தனைக்கும் பணபலம், படைபலம் எல்லாமே அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது மக்களை மட்டுமே நம்பி தங்களுடைய வேட்பாளர் நிறுத்திடாரு சார் விஜய். அதான் உண்மைதான். இன்னொன்று சொல்லப்போனால் இந்த வெற்றி வந்து விஜய் என்கிற ஒரு நடிகருக்கு கிடைத்த வெற்றியாக ஒரு பக்கம் இருந்தாலும், தாவேக்காவோட வெற்றியை வந்து நான் எப்படி பாசிட்டிவாக பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு தெரிந்து தாவேக்கா வேட்பாளர்கள் எங்குமே பணம் கொடுத்து அந்த வாக்குகளை வாங்கலை. அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து இந்த நிமிஷம் வரைக்கும் இப்போ அந்த தொகுதியில் அவர் ஜெயிச்சார், தாவேக்கா வேட்பாளர் இவர் ஜெயிச்சார்னு சொன்னாலும் யாருடைய முகமே நமக்கு ஞாபகத்தில் இல்லை. எல்லாமே புதுமுகங்கள் தான். அப்போ நமக்கு ஊடகத்தில் இருக்கிற நமக்கே எப்படி இருக்குன்னா அந்த ஊர் மக்களுக்கு எப்படி இருக்கும், அந்த வாக்காளர்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ எல்லாருமே புதிய ஆட்கள் தான். ஆக மக்கள் விஜயே சொன்ன மாதிரி 234 தொகுதியிலும் விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு சொன்னதை நம்பி வந்து அந்த மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு சாமானியன் இன்றைக்கி வந்து ஒரு அதிகாரத்துக்கு வர்றான். அது வந்து உண்மையிலே ஒரு பாசிட்டிவான விஷயம். ராயபுரம் தொகுதியில் இப்போ ஜெயக்குமாராக இருக்கட்டும், இப்போ திமுக வேட்பாளரையும் வெற்றி கண்ட தாவேக்கா வேட்பாளர் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிது. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆட்டோ ஓட்டுநர் எந்த பணபலமும் இல்லாமல் விஜயினுடைய முகத்தை மட்டும் புகழை மட்டும் நம்பி தேர்தலில் நின்று வெற்றி அடைந்து இன்றைக்கி எம்எல்ஏவாக வர்றாரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அப்போ விஜய் என்கிற அந்த ஒற்றை மனிதரால் இந்த மாதிரியான சாமானியர்கள் பல பேர் வந்து அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்குது. இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு ஆரோக்கியமான கூறாக தான் நான் பார்க்குறேன்.